ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத ஃபுல்லா கேளுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப நம்ம நாட்டுல பாலியல் பலாத்காரம் சம்பந்தப்பட்ட நாகரீகங்கள் ரொம்பவே அதிகரிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு ஆணோட காம உணர்வுனால மட்டும் தான் இந்த பாலியல் பலாத்காரங்கள்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் கிடையாது. இது நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அசர்ஷன் ஆஃப் பவர். அப்படின்னா ஒரு சுப்பீரியரான ஒரு திங்கிங். நான் உன்னைய விட சுப்பீரியர். நான் உன்னை என்ன வேணா பண்ண முடியும். உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்ற ஒரு மனநிலை தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். வெறும் காம உணர்வுகள் வர்றதுனால ஒருத்தனால இந்த விஷயங்கள பண்ண முடியாது. இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் நெறையவே நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேட் யுவர் சன். உங்க பசங்களுக்கு சொல்லிக் குடுத்து வளருங்க. பொண்ணுங்கள மதிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிக் குடுத்து வளருங்க அப்படின்றாங்க. ஆனா இந்த எஜுகேட் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி யாராவது பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே இந்த விஷயங்கள பத்தின இந்த பாலினம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுத்து வளருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே ஒழிய, சரியான எஜுகேஷன் அப்படின்னா என்னன்றத சொல்ல மாட்டேங்கிறாங்க. நேரமே நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு அத்தாரிட்டிவான ஒரு மைண்ட் செட் வர்றதுக்கு, அந்த ஒரு எண்ணம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கல்ச்சரே வேரூன்றி இந்த விஷயத்த பதிச்சு வச்சிருக்குன்னு தான் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையில இருந்துமே இந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பிறக்கிற குழந்தையோட ஜெனிட்டல்ஸ் ஒரு பெண்ணோட பிறப்புறுப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைக்கு சொல்லப்படுறது எல்லாமே, "உனக்கு இந்த மாதிரி ஒரு கர்ப்பம் இருக்கு. நீ அத காப்பாத்தணும். நீ தான் இந்த வீட்டோட இது, அது" அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறதுல இருந்து, இந்த மாதிரிப்பட்ட நெறைய விஷயங்கள் பெண்கள் மேல திணிக்கப்படுது. இதே மாதிரி ஒரு பையன பார்த்தீங்கன்னா, எல்லாமே சுப்பீரியரா தான் சொல்லப்படுது. பிறந்த அடுத்த நொடியில இருந்தே பெண்களுக்கோ சரி, ஆண்களுக்கோ சரி, ஏதோ ஒண்ணு சொல்லிக் குடுத்துக்கிட்டே தான் இருக்கு நம்ம கல்ச்சர். ஒரு பையனா இருந்தா என்ன சொல்லுவாங்க? "என்னப்பா இப்படி அழுகுற? நீ ஒரு பொம்பள புள்ள மாதிரி அழுகுற. நீ எப்படிப்பட்டவன்டா? நீ அப்படிப்பட்டவன்டா. ஒரு ஆம்பள புள்ள இப்படிலாம் இருக்கலாமா? ஒரு ஆம்பள புள்ள இதெல்லாம் செய்யலாமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கல்ச்சரே நம்மள இந்த மாரி தான் கொண்டு போகுது. இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த எஜுகேட் பண்ணணும் பசங்கள அப்படின்னு சொல்ற விஷயத்த, இது எல்லாத்தையும் உட்கார்ந்திருந்து பாடமா எடுத்துக்கிட்டு இருந்தாலாம் யாருக்குமே புரியாது. ஏன்னா, சுத்தி இருக்கிற இந்த சூழல் எல்லாமே பசங்கள எனேபிள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். யாருமே பசங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போறதும் கிடையாது. அப்போ இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கிற பேரண்ட்ஸ் இல்ல பெரியவங்க நாமளே எவால்வ் ஆகணும். ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னா, அந்த பேட்ரியார்கி அண்ட் ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாமே உடையணும். அப்படி உடைஞ்சதுனா மட்டும் தான் இந்த மாதிரிப்பட்ட சுப்பீரியர் எண்ணங்கள் பசங்களுக்கு வராது. எஜுகேட் பண்றது அப்படின்னா, பசங்கள உட்கார வச்சு பாடம் எடுக்கிறது இல்ல. பேரண்ட்ஸ் ஆர் பெரியவங்க எல்டர்லி பீப்பிள் நம்ம எவால்வ் ஆனா மட்டும் தான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இது 1, 2 வீட்ல 1, 2 பேர் எவால்வ் ஆகுறதுனால மட்டும் நடக்காது. ஒரு சொசைட்டியா சேர்ந்து மொத்தமா எவால்வ் ஆகுறப்போ ஒரு பெரிய டிஃபரன்ஸ கண்டிப்பா நோட் பண்ண முடியும். இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஸ்டீரியோடைப்ஸ், பேட்ரியார்கி அப்புறம் ரேஷனலான திங்கிங்கோட வளர்க்கறப்போ மட்டும் தான் பசங்க அன்கான்ஷியஸாவே இந்த மாதிரி சுப்பீரியரான மைண்ட் செட்டுக்குள்ளலாம் போகாம இருப்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக இவ்ளோ நேரம் இருந்து இந்த விஷயத்தையெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னு தானே கேட்கிறீங்க. இந்த கொல்கட்டா இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா மட்டும் நம்ம தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 4, 5 பாலியல் வன்முறை கேஸ் வந்திருக்கு. நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேசஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த கொல்கட்டா இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நான் இவ்ளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, இது எல்லாமே அதோட லிங்க் ஆகுற ஒரு விஷயம் தான். அதனால இத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணல. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்க. சோ தட் யாராவது ஒரு ஆளாவது நான் சொல்ற விஷயங்கள கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள புரிஞ்சுக்கிட்டு ரேஷனல் திங்கிங் மைண்ட் செட்டுக்குலாம் வராங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். கொல்கட்டால இவ்ளோ பெரிய விஷயம் இன்னும் முடிவுக்கே வரல. அது முடியறதுக்குள்ளேயே, அதுக்கு ஒரு தீர்வு வர்றதுக்குள்ளேயே, மும்பைல தானேன்ற ஒரு இடத்துல இருக்கிற பத்லப்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த 2 குழந்தைங்களோட வயசு இருக்கு. ஒரு குழந்தையோட வயசு 3 வயசு தான் ஆகுது. ஒரு குழந்தையோட வயசு 4 வயசு தான் ஆகுது. இந்த 2 குழந்தைங்களுமே பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான். அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்கிற துப்புரவு பணியாளர் இருப்பாங்கல்ல, சோ அதுல ஒருத்தன் இந்த காரியத்த பண்ணியிருக்கான். அவனோட வயசு பாத்தீங்கன்னா 24 வயசு தான் ஆகுது. இப்பதான் புதுசா அந்த ஸ்கூல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்கான். இந்த ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி தான் அவன வேலைக்கு சேர்த்திருக்காங்க அந்த ஸ்கூல்ல. அவனோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல்ல இருக்கிற குப்பைகளை கூட்டுறது, பெருக்கிறது அந்த மாதிரிப்பட்ட வேலை தான். ஆனா அது கூடவே சேர்த்து இந்த சின்ன குழந்தைங்களெல்லாம் ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டு போவாங்கல்ல, அதுக்கு தனியா இந்த ஆயாமா மாதிரிலாம் நம்ம ஸ்கூல்லலாம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலைய இந்த நாய்க்கு குடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கூட்டிட்டு போற குழந்தைங்கள வாஷ்ரூம்ல வச்சு இந்த மாதிரி பாலியல் சம்பந்தமான சீண்டல்கள்லாம் பண்ணியிருக்கான். இது நான் சொல்றது அந்த 2 குழந்தைங்க மட்டும் இல்ல. இதே மாதிரி நெறைய குழந்தைங்கள அவன் பண்ணியிருக்கான்னு சொல்லப்படுது. இந்த சம்பவம் எப்போ எல்லாருக்குமே வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சிறுமியில ஒரு சிறுமி அவங்க தாத்தா கிட்ட போயிட்டு அவளையும் அவளோட ஃப்ரெண்டையும் இந்த மாதிரி ஒருத்தன்
பண்றதா அவங்க தாத்தா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தாத்தா வந்துட்டு செமையா ஷாக் ஆகி போயிட்டு, அந்த இன்னொரு சிறுமியும் இருக்காங்கல்ல, அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னப்போ, அவங்க பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, "எங்க பொண்ணு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகவே ரொம்ப பயப்படுறா இப்பல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னதான்டா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா, உடம்பெல்லாம் வீக் ஆகி போய் இருந்த மாதிரி சொல்லப்படுது. உடனே வந்துட்டு சரி என்னதான்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பதான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்படி ஆகிருக்கு அப்படின்ற விஷயமே வெளியே தெரிய வருது. அப்புறமா ஆகஸ்ட் 16ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் அப்படி எல்லாத்தையுமே தூக்கிட்டு ஒரு லோக்கல் கட்சி ஆளையும் கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போன டைம் பாத்தீங்கன்னா மதியம் 12:30 மணி. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத கேள்விப்பட்டவங்க கூட உடனே எஃப்ஐஆர் போடாம அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்சார்ஜா இருந்த சுபிதா ஷிட்டோலே அப்படின்றவங்க இவங்கள வந்து 12 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே. இந்த இன்சிடென்ட்டை விசாரிக்கணும், வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாக்குபோக்கு சொல்லி அவங்கள 12 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தானேல இருக்கிற விமன் அண்ட் சைல்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் இந்த விஷயத்துல தலையிட்டு 12 மணி நேரம் கழிச்சு, அதாவது நடுராத்திரியில தான் இவன் மேல போக்சோ ஆக்டுக்கு கீழே கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. சாட்டர்டே மார்னிங் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து சொல்லியிருக்காங்க, நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எடுத்த ரிப்போர்ட்ஸ்லாம் வேலிட் இல்ல, போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் ரிப்போர்ட்ஸ் எடுத்திருக்காங்க. கேஸ விசாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது, அந்த ஸ்கூல்ல சிசிடிவி கேமராஸ் ஒர்க்கே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சிசிடிவி கூட ஒழுங்கா ஃபங்க்ஷனிங்ல இல்லாம ஒரு ஜென்ஸ் ஸ்டாஃப கேர்ள்ஸ் வாஷ்ரூமுக்கு அலோவ் பண்ணது, அப்புறம் அந்த குழந்தைங்களோட கிளாஸ் டீச்சர், அப்புறம் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அண்ட் ஃபீமேல் அட்டெண்டன்ட் எல்லாரையுமே ஆகஸ்ட் 19ஆம் தேதி அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் ரொம்பவே வெளியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த குற்றவாளிக்கு உடனடியா தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி மக்கள் எல்லாருமே பதல்பூர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில்வே ட்ராக்ல இறங்கி ட்ரெயின் எல்லாம் மறிச்சு போராடிட்டு இருந்திருக்காங்க. இந்த போராட்டத்தால 39 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. 12 லாங் டிஸ்டன்ஸ் ரயில்கள் வழி மாத்தி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அங்க சிக்கி தவிச்ச பயணிகள் டிராவல் பண்றதுக்காக பஸ் ஃபெசிலிட்டிஸ் அங்க உள்ள அத்தாரிட்டிஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த போராட்டம் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு அந்த ஸ்கூலுக்குள்ள புகுந்து வன்முறையை கையாண்டதாகவும் அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கியதாகவும் ரயில்வே ஸ்டேஷன்ல கல்வீச்சு நடந்ததாகவும் போலீஸ்காரங்க சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னே தெரியாத இந்த 2 சின்ன குழந்தைங்களுக்கு, இந்த 2 சின்ன குழந்தைங்கன்னு இல்ல, இந்த 2 குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா என்னமோ நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி எதுவுமே தெரியாத அத்தனை குழந்தைங்களுக்கும் அவங்க எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? நான் வீடியோல ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயங்கள் எல்லாமே லைக் நம்ம கல்ச்சரே அப்படிதான் நம்மள கொண்டு போயிட்டு இருக்கு, பசங்களை இப்படிதான் வளர்க்குது அப்படின்னு நான் சொன்னேன்ல, இது எல்லாமே இதுக்கு நல்லாவே பொருந்தும். இதுக்கு இடையில காங்கிரஸ் லீடர் ஒருத்தர் விஜய் வடேட்டிவார் அப்படின்னு ஒருத்தவங்க தானே போலீஸ் கமிஷனர் கிட்ட பிரச்சனை நடந்துச்சுன்னு பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்ரோச் பண்ணி இந்த கேஸை ஃபைல் பண்ண சொன்னப்போ அங்கிருந்த விமன் போலீஸ் அபிஷியல் இந்த விஷயத்த 12 மணி நேரம் அவங்கள வெயிட் பண்ண வச்சு இதுக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணாதது நிமித்தமா அந்த விமன் அபிஷியலை சஸ்பெண்ட் பண்ண உத்தரவு போடும்படியா கேட்டுக்கொண்டிருக்காரு. அங்க இருக்கிற போராட்டக்காரர்கள் எல்லாம் என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குற்றவாளியை மக்கள் தண்டனை கொடுக்கணும், பப்ளிக்ல விடணும், அந்த குற்றவாளியை மக்கள் தண்டனை கொடுக்கணும்ன்றத கோரிக்கையா வச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 24 வயசு குற்றவாளி இருக்கால, அவனை வந்துட்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி கைது பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 21 வர மட்டும்தான் அவனுக்கு போலீஸ் காவல் இருப்பதா சொல்லப்படுது. இந்த விக்டிமோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேஸ போலீஸ்காரங்க ஹேண்டில் பண்றது ரொம்பவே டிசாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. இதே மாதிரிதான் கொல்கட்டா இன்சிடென்ட்லயும் நடந்துச்சு. போலீஸ்காரங்க ஒழுங்கா இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணாததுனாலதான் சிபிஐக்கு கேஸ் மாற்றப்பட்டுச்சு கொல்கட்டால. பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஸ்கூலு, காலேஜ், ரோடுன்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் அநீதிகள் இழைக்கப்படும் போது கடைசி நம்பிக்கையா வந்துட்டு போலீஸ்காரங்கன்னு சொல்லி வரப்போ இப்படி அலட்சியமா இல்லாம சீரியஸா அந்த விஷயத்தை எடுத்து விசாரிச்சு அதுக்கேத்த விஷயங்களை பண்ணுனா நல்லா இருக்கும். மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்கிறதா சொல்லப்படுது. எஸ்ஐடினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். ஆல்சோ அந்த போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள இம்மிடியேட்டா சஸ்பெண்ட் பண்ண சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு. மகாராஷ்டிராவோட எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, விசாகா கமிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. இந்த கமிட்டி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற ஒவ்வொரு பொம்பளைங்களும் அவங்களோட ஒர்க் பிளேஸ்ல ஃபேஸ் பண்ற இன்சிடென்ட்ஸ் அண்ட் அவங்களோட பாதுகாப்பு கருதியும் அவங்க ஒர்க் பிளேஸ்ல எல்லாம் ஃபேஸ் பண்ற பாலியல் தொல்லைகள் சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் அதை சார்ந்த விஷயங்களை கம்ப்ளைண்டா ஃபைல் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா தான் இருக்கும். 1997லயே இந்த விஷயத்த சுப்ரீம் கோர்ட் நிறுவிருக்கு. இந்த விஷயத்த ஆல்ரெடி ஒர்க் பிளேசஸ்ல எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லயும் இந்த விசாகா கமிட்டியை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அந்த டாக்டர், கொல்கட்டால இருக்கிற டாக்டர் வந்துட்டு ஒர்க் பிளேஸ்ல தான் அவங்க இருந்தாங்க. அதுவே என்ன நிலைமையில இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம்.
ஆல்சோ எல்லா ஸ்கூல்லயுமே சிசிடிவி கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணி கேமராஸ் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஃபங்க்ஷன் ஆகாம இல்ல ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் நிர்வாகம் மேல ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்துட்டு இந்த விஷயத்தை சுயோமோட்டோவா கேஸா எடுத்துக்கிட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கிட்ட 2 வாரத்துக்குள்ள இந்த விஷயம் சம்பந்தமான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு சப்மிட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இது மாதிரிப்பட்ட கேசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகம் வெளியே வருது. மிருகம்னு சொல்லி மிருகத்தை அசிங்கப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா மிருகங்கள் இப்படிப்பட்ட செயல்கள்ல ஈடுபடாது. இன்னொரு தடவை ஒரு பொண்ணை அவங்க விருப்பம் இல்லாம இந்த மாதிரி தொடுறதுக்கு ஒருத்தனுக்கு என்னமே வர முடியாத அளவுக்குள்ள தண்டனைகள் இருந்தா ரொம்பவே சிறப்பா இருக்கும். அண்ட் இந்த தண்டனை கொடுக்கறது இதெல்லாம் 2வது. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயங்கள் தான் மாறணும். ஆஸ் அ பேரண்ட்ஸா, ஆஸ் அ எல்டர் பீப்புளா, ஆஸ் அ சொசைட்டியா நம்ம எல்லாருமே மாறணும். இந்த எல்லா பிரச்சனைக்கு காரணமுமே நம்ம கல்ச்சர் இந்த மாதிரி பொண்ணுக்கு ஒரு விதமாகவும் ஆணுக்கு ஒரு விதமாகவும் சொல்லி சொல்லி வளர்க்கறத நம்மளுக்குள்ள திணிச்சு வச்சிருக்க இந்த விஷயங்கள் தான் காரணம்ன்றத சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த புரிதலோட வாழ்க்கை அணுகுனா, பெண்களை அணுகுனா, பெண்கள் ஆண்களை அணுகுனா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன் இதுல பெண்கள் ஆண்களை அணுகிறத பத்தி பேசியிருக்கேன் அப்படின்னா, ஆண்கள் பெண்களை இந்த மாதிரி பண்ற விஷயங்கள் நிறைய வெளியே தெரியறது இல்ல. ஆல்சோ தெரியிற விஷயங்கள் நமக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனா பெண்கள் சைடு இருந்தும் ஆண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம சில இடத்துல இருக்கதான் செய்யுது. அதுவும் வெளியே வரதில்ல. அதனாலதான் அதையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பேசி முடிச்சிட்டேன் மக்களே. இந்த வீடியோ அவ்வளவுதான். நன்றி, வணக்கம்.